ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூசுவலாக கிரேவி பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸ் கூடவும் சப்பாத்தி கூடவும் அப்புறம் லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் இது கூட நல்லா சுருள கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இதை நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதை ஒரு வாட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெங்காயம் மாறினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இப்போ காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பீர்க்கங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீர்க்கங்காயும் இதில் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். காயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த கிரேவியோடு கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லை தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த பீர்க்கங்காயிலேருந்தே தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும். தண்ணியே சேர்க்காம தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமலே காயிலேருந்தே தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணியிலே அந்த காய் வெந்துடும். நம்ம தனியாக இதுக்கு தண்ணி சேர்த்து காயை வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம். இந்த கிரேவி காய்க்கெல்லாம் நம்ம உப்பு போடல. அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு அந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா அடிக்கடி தட்டு திறந்து கொஞ்சோண்டு கிளறி விட்டுட்டே இருங்க 5 மினிட்ஸ் ஒன்ஸ். ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 கப் அளவு இருக்கும். அந்த தேங்காய் பாலையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, வேகட்டும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் பால் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சுட சுட சாதத்தோட சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்லாம். லெமன் சாதம், தயிர் சாதம், அப்புறம் தேங்காய் சாதம் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சைடில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காயே சாப்பிடாதவங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.